Hello students, 11th accounts Tamil medium students கணக்கு பதிவியலுக்கான ஒரு மாடல் கொஸ்டின் பேப்பர் பார்க்குறீங்க 2023 மதுரை டிஸ்ட்ரிக்ட்ல நடந்த ஒரு ஒரிஜினல் கவர்மெண்ட் அஃபிஷியல் கொஸ்டின் பேப்பர் ப்ரீவியஸ் இயர்ல நடந்த கொஸ்டின் பேப்பர். கண்டிப்பா வந்து இந்த கொஸ்டின் பேப்பர்ல இருக்க மோஸ்ட்லி எல்லாமே இம்பார்ட்டன்ட் சம்ஸா இருக்கு. ஸோ கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்றதுக்காக இம்மிடியட்டா இதை அப்லோட் பண்ணணும் அப்படின்னு நான் நினைச்சேன். இதில் இருக்க சம்ஸ் எல்லாமே வந்து பாருங்க. இதில் எதெல்லாம் உங்களுக்கு தெரியாம இருக்கோ அந்த சம்ஸை வந்து இம்மிடியட்டா ஒர்க் அவுட் பண்ணுங்க. எல்லாமே வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு கொஷின்ஸ், அதாவது யூஸ்ஃபுல் இல்லை வெரி வெரி இம்பார்ட்டண்ட்டான ஒரு கொஷின்ஸ் கொடுத்துருக்காங்க. 2 மார்க்ஸ்ல பாருங்க. கணக்கியலை வரையறு, எடுத்தெழுதுதல், ஏதேனும் 4 துணையேடுகளின் வகைகள், வங்கி சரிகட்டும் பட்டியல், தேய்மானம் கணக்கிடும் முறைகள், இதெல்லாம் வந்து ஆல்ரெடி நான் அக்கௌண்ட்ஸ்க்கு வந்து இம்பார்ட்டன்ட் கொஷின் சொல்லியிருந்தேன். ஸோ அதுலேயே இந்த சம்ஸ் எல்லாமே கேட்டிருந்தாங்க. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து தமிழ் மீடியத்துக்கு அப்லோட் பண்ணலன்னு ஃபீல் பண்ணீங்க. நான் இங்கிலீஷ் மீடியத்துக்கு சொல்லும் பொழுதே கொஷின் நம்பர் சொல்லியிருந்தேன். ஸோ அந்த கொஷின் நம்பரை வச்சு தான் நிறைய பேர் படிச்சிருப்பீங்க. ஸோ அதில் இருக்க சம்ஸ் தான் இதில் இருக்கு. கண்டிப்பா வந்து இது எல்லாமே வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்புகள் இருக்கு. சப்போஸ் இதுவரையும் நீங்க இதை படிக்கல அப்படின்னாலும் இமிடியேட்டா இதுல என்னென்ன கொஸ்டின்ஸ் உங்களுக்கு தெரியாதோ அதை இப்பயே உடனுக்குடனே படிக்க பாருங்க. வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பேப்பர் இது. ப்ரீவியஸ் இயர் நடந்திருந்தாலும் இது வந்து இந்த வருஷம் வர்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. ஏன்னா இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் நிறைய இருக்கு. ஸோ இது எல்லாமே 3 மார்க்ஸா இருக்கட்டும், 2 மார்க்ஸா இருக்கட்டும், 5 மார்க்ஸா இருக்கட்டும், எல்லாமே வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஸோ இது வந்து ஆஃபலிக்கு மட்டும் இல்லை, ஃபர்ஸ்ட் டிவிஷன், செகண்ட் டிவிஷன், பப்ளிக் எக்ஸாம் எல்லாத்துக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த வீடியோலயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நான் வெறும் கொஸ்டின் பேப்பர் மட்டும் காட்ட போறது கிடையாது, இதோட ஆன்சர் கீயுமே இருக்கு. ஸோ அதோட ஆன்சர் கீயும் வச்சு நீங்க சால்வ் பண்ணி எப்படி ஆன்சர் வருது என்ன ஏதுன்ட்டு கொஞ்சம் பார்த்துக்கோங்க. கண்டிப்பா வந்து எக்ஸாம்ல நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணலாம். எப்பவுமே தெரிஞ்சுக்கோங்க, யூடியூப்ல போடுற வீடியோஸ் எல்லாமே 2024 அப்படின்னு போடுறாங்கன்னா அது அப்படியே உங்க டிஸ்ட்ரிக்ட் சேமா வரும் அப்படின்னு நினைக்க கூடாது. அது ஒரு மாடல் கொஸ்டின் பேப்பர், அவ்வளவுதான். சரிங்களா? அது இல்லாம நிறைய யூடியூப்ல என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ப்ரீவியஸ் இயரோட கொஸ்டின் பேப்பரை 2023ன்றத எரேஸ் பண்ணிட்டு 24ன்னு மாத்தி வீடியோ போடுறாங்க. அப்ப நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் என்ன சொல்றீங்க, மற்ற சேனல்ல எல்லாம் வந்து உடனுக்குடனே கொஸ்டின் பேப்பர் போடுறாங்க, நீங்க போட மாட்டீங்க அப்படின்னு கேக்குறீங்க. அந்த மாதிரி வந்து தவறான வேலையை செஞ்சு நான் வந்து வீடியோ போடணும் எனக்கு அவசியம் கிடையாது. சரிங்களா? 2023னா அது 2023 தான். அது 23ஆ இருந்தாலும் சரி, 22ஆ இருந்தாலும் சரி, இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் எந்த கொஸ்டின் பேப்பர்ல இருந்தாலும் அதை நம்ம ரிவிஷன் பண்ணணும். ஸோ நீங்களே வந்து 2024 பார்த்தாலும் சரி, 23 பார்த்தாலும் சரி, அப்படியே அந்த கொஸ்டின் பேப்பர் நமக்கு வரும் அப்படின்னு நீங்க நம்பக்கூடாது. அதுல இருக்கிறது எல்லாமே இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அப்படி தெரிஞ்சு நீங்க படிக்கணும். அதை விட்டுட்டு அதுல போட்டிருக்காங்க, நான் அதை மட்டும் படிச்சுட்டு போனேன், என்னால எக்ஸாம் சரியா அட்டன் பண்ண முடியல அப்படின்னு நீங்க சொல்லக்கூடாது. இப்ப இந்த கொஸ்டின் பேப்பர் கூட நீங்க பாக்குறீங்களா, இதுல எதெல்லாம் தெரியலையோ அதெல்லாம் ஒர்க் அவுட் பண்ணுங்க. ஆனா இதுல இருக்கிறது அப்படியே இந்த கொஸ்டின் பேப்பர் சேம் அப்படியே வரும் அப்படின்னு எதிர்பார்க்க கூடாது. ஆனா இதுல இருக்கிற மேக்சிமம் கொஸ்டின் கண்டிப்பா வரும். இப்ப இது 90 மார்க் கொஸ்டின் பேப்பர்னா கண்டிப்பா ஒரு 70% கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்கு. சம்டைம்ஸ் பாத்தீங்கன்னா 50% கேட்பாங்க, சம்டைம்ஸ் பாத்தீங்கன்னா வெறும் 30% வரும். 1 மார்க்ஸ் டோட்டலா வேற கேட்டிருப்பாங்க. ஸோ அதனால அந்த 30%ஆ இருந்தாலும் இதுல என்ன இருக்கோ அதை நம்ம படிக்கும் பொழுது அது ஆஃபல் எக்ஸாமுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். சப்போஸ் அது கேட்கலனாலும் ஃபர்ஸ்ட் டிவிஷன், செகண்ட் டிவிஷனுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அப்படி இல்லைன்னா அது பப்ளிக் எக்ஸாமுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ அப்படி நினைச்சிட்டு தான் நீங்க படிக்கணும். சரிங்களா? ஸோ இந்த கொஸ்டின் பேப்பர், தமிழ் மீடியத்துக்கான கொஸ்டின் பேப்பர், நான் இதோட PDF வந்து உங்களுக்கு வாட்ஸ்அப் சேனல்ல ஷேர் பண்றேன். வேணும்ன்றவங்க வாட்ஸ்அப் சேனலோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், இமிடியேட்டா ஜாயின் பண்ணிக்கோங்க. இது எல்லாமே உங்களுக்கு 5 மார்க்ஸ் ஆல்ரெடி நான் சொன்ன கொஸ்டின்ஸே மேக்ஸிமம் கொடுத்துருக்கு. சரிங்களா? நான் சொன்னது எதுவரையும் நான் சொன்ன இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் ஒரு 10 days பேக் ஒரு வீடியோ போட்டிருந்தேன், 1 வீக் பேக். அதுல சொல்லியிருந்த கொஸ்டின்ஸ் 90% அப்படியே இதுல இருக்கு. சரிங்களா? 1 வேர்ட்ஸ் தவிர்த்து. ஸோ அதை எல்லாமே நீங்க ரெடினாக்கா கண்டிப்பா இந்த கொஸ்டின் பேப்பர் உங்களுக்கு எல்லாருக்குமே வந்து ஃபுல் மார்க் ஸ்கோர் பண்ண முடியும். யாரெல்லாம் வந்து இந்த கொஸ்டின் பேப்பர் ஈஸியா இருக்கு, எவ்வளவு மார்க் வரும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவுக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்க. 1 மார்க் கொஸ்டின் இதை பாருங்க. இந்த கொஸ்டின் பேப்பரோட ஆன்சர் 1 மார்க் கொஸ்டின்ஸ்க்குமே கொடுத்துருக்காங்க பாருங்க. 21 மார்க்ஸ்க்கான ஆன்சரும் கொடுத்துருக்காங்க, 2 மார்க்ஸ்க்கான ஆன்சர் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? 1 மார்க்ஸ்க்கு, 2 மார்க்ஸ்க்கு, 3 மார்க்ஸ்க்கு எல்லாத்துக்குமே ஆன்சர் கொடுத்துருக்காங்க. PDF வேணும்ன்றவங்க வாட்ஸ்அப் சேனல்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. வாட்ஸ்அப் சேனல்ல நான் ஷேர் பண்ணிடுறேன். கண்டிப்பா வந்து இதை பார்க்கறது இல்லாம எதெல்லாம் தெரியலையோ அதை தயவு செஞ்சு ரெக்வஸ்ட் பண்ணி சொல்றேன், தயவு செஞ்சு படிங்க. எதுக்காக சொல்றேன்னா, இதுல வந்து முழுக்க முழுக்க இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், நான் என்னெல்லாம் மார்க் பண்ணி கொடுத்துருந்தோனோ அந்த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் எல்லாமே இதுல இருக்கு. சரிங்களா? நான் 1 வேர்ட்ஸ் மட்டும் தான் உங்களுக்கு நான் மார்க் பண்ணி தரல.
ஸோ 2 மார்க்ஸாக இருக்கட்டும், 3 மார்க்ஸாக இருக்கட்டும், 5 மார்க்ஸாக இருக்கட்டும், எல்லாமே இதில் இருக்குது. அதனால தான் சொல்கிறேன், இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட் வீடியோ. இதில் இருக்க இந்த பிடிஎஃபை மிஸ் பண்ணாமல் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம சேனலில் போடுற வீடியோஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா எந்த வீடியோவாக இருந்தாலும் ஒரு லைக் கொடுத்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். வாட்ஸ்அப் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. பிடிஎஃப் நான் அதில் ஷேர் பண்ணிடுறேன். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஆல்னு வர பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தொடர்ச்சியாக நம்ம ஃபர்ஸ்ட் டிவிஷன், செகண்ட் டிவிஷன், பப்ளிக் எக்ஸாமுக்கான வீடியோஸும் பார்க்க போகிறோம். அடுத்தடுத்து 11th 12th வீடியோ அப்லோட் பண்ண போகிறோம். வேணுன்றவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.